2026 பிறந்தாச்சு, தை மாசமும் பிறந்தாச்சு. எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்துராதா? ரிஷபராசினருக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல நீங்க இருப்பீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்கிறத ரிஷபராசினருக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல நீங்க இருப்பீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களிடம் இருந்து எதையும் பறித்து கொள்ள போவது கிடையாது. வேற எந்த சேனல்ல எப்படி சொல்லியிருந்தாலும் தயவு செய்து அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. மைண்ட்ல இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். ஒரு பாசிட்டிவா நீங்க இந்த பதிவை கேட்டு ஓப்பன் மைண்டோட கேட்டு அது நடக்குதா அப்படிங்கிறத நீங்க விட்னஸ் பண்ணி பாருங்க. மார்ச் 6க்கு பிறகு இந்த விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்திற்கு சனி வருகிறார். உங்களுக்கு சனி அடிப்படையிலேயே உங்களுக்கு மிக மிக நட்பு ரீதியான கிரகம். சுக்கிரனுக்கு அவர் மிகவும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்துவார். உங்களுடைய அதிக வட்டிக்கு எங்கேயாச்சும் வெளியில கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை முழுமையாக அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார். உங்கள் லைஃப்ல இதுவரைக்குமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போது இல்லாமல் தளர்வு அடைய போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பணங்காசு கைக்கு வருதேங்கிறதுனால தாம் தூம்னு செலவு பண்ணிடாம அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் தங்கம் விண்ணை முட்டுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இனிமேல் கனவா தான் இருக்குங்கிற ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு. அதனால அது மாதிரியான ஒரு அதிகப்படியாக வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது உங்களுக்கு. அது லேண்டாக நீங்க வாங்கலாம், அல்லது தங்கம் போன்ற சேஃபான முதலீடாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது அதிக வட்டிக்கு எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்க அடைக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும் போது 2.5 வருடங்கள் கழித்து அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்க எதை பத்தியும் கவலையப்பட தேவையில்லை. கூடவே உங்களுக்கு குருவுமே இந்த ஆண்டு முழுக்க சப்போர்ட் பண்ண போறாரு. 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். தைரியமா இருங்க, நிச்சயம் நல்லது நடக்க போகிறது. மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி எப்போதுமே ஒருத்தருக்கு நல்ல உத்தியோகத்தை அமைத்து தருவார், நல்ல வியாபாரத்தை அமைத்து தருவார். ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி. சனி எப்போதுமே வில்லன் கிடையாது. சனியை பார்த்தா எல்லாருமே கொலை நடுங்க அப்படியே கை கட்டிட்டு பயப்பட தேவையில்லை. அவர் எந்த பொசிஷன்ல இருக்காரு, எந்த இடத்துல இருக்காருங்கிறத வச்சுதான் பலன். 10ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யாத, உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல இடம். கூடுதலாக குருவும் நானும் சப்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனதானிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, இந்த இடத்திற்கு குரு வருகிறார். குரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரப்போகிறார். ஸோ இரட்டை குழல் மாதிரி 2 பக்கமும் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேருமே இனிமேல் காணாமல் போக போகிறார்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட போகிறார்கள் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். நீங்க தயவு செய்து மனக்குழப்பங்கள் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஒன்றும் நல்லது நடக்கல, இனிமேல் மட்டும் நல்லது நடந்துருமா என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வைத்து கொள்ளாமல் நேர்மறையான சிந்தனையோட செயல்படுங்க. இந்த 2026 2027 தாண்டி நீங்க நிச்சயம் உணர்வீங்க, இந்த சனி உங்களுக்கு நல்லதே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நிச்சயம் நீங்கள் விட்னஸ் பண்ண போறீங்க, நீங்க உணர போகிறீர்கள். கூடுதலாக இன்னும் நன்மைகள் கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் அல்லது புதனுக்கான ஸ்தலம் தேடி கண்டுபிடிச்சு நீங்க அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கடகராசி சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார், கஷ்டமா சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சார், கஷ்டம் தீரலையே எங்களுக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இப்பதான் உண்மையாவே அஷ்டம சனி இடத்துல இருந்து விலகிறேன் அப்படின்னு சனி சொல்றாரு. அது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக திருநள்ளாறுலயும் அப்பதான் பூஜை நடக்க போகுதுன்னு வைங்க. ஆனா உங்களுக்கு அடிப்படையாக இந்த ஒரு அனுபவத்தின் பேர்ல உங்க லைஃப்ல மாற்றம் ஏற்படுவதே இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் வச்சு செஞ்சிருந்தாரு உங்களை. இந்த கரும்பு மிஷினுக்குள்ளார அந்த கரும்பை விடும்போது அது 3வது தடவை 4வது தடவை பார்த்தீங்கன்னா நூல் நூலாக வரும், அப்படியே மொத்தமாக பிஞ்சு பிஞ்சு வரும். அந்த மாதிரி உங்கள் நிலைமை இருந்துச்சு, உண்மைதான்.
ஆனால் இப்போ அனைத்திற்கும் சேர்த்து வைத்து உங்களுக்கு அந்த கரும்பு சக்கையாக எடுத்தது பிறகு ஒரு ஜூஸ் வருது பார்த்தீங்களா, அது குடிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குது. அது அத்தனையும் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார் சனி பகவான். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றி, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்வு, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே நடக்க போகுது. இது ஏதோ நம்ம ஒரு யூடியூபுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலை. ஜோதிட சாஸ்திரத்தின்படியே அஷ்டம சனி விலகும் பொழுது எப்படி 7.5 சனி ஒருத்தவங்களை வச்சு செய்யுமோ அதே மாதிரி தான் அஷ்டம சனி பெரிய அளவுக்கு, அதுவும் கடகம்னா 100% பனிஷ்மெண்ட்னா கடகத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மைல் போய் 110% சனி கெடுதல் பண்ணுவார். அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். கடகத்துக்கும் சனிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ அவரே அப்பா வச்சு செஞ்சுட்டப்பா, நிறைய அவதிப்பட்டுட்ட, இனிமேல் நீ கவலைப்படாத, நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை வாழ வைத்து விட்டு போக போகிறார், வாழ வைக்க போகிறார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நிறைய சித்தர்களுடைய குருமான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் லைஃப் வேற லெவலுக்கு மாறப்போகுது. இதை நீங்கள் 2028 இதே காணொலியை திரும்ப பார்க்க கிடைத்தீர்கள் என்றால் உணர்வீர்கள். துலாமிற்கு சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கவலையே வேண்டாங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் பெறப்போகக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர். காரணம் என்னென்னா, சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய தோஸ்தவர். உங்களுக்கு அவர் 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். அப்படிங்கும்போது ருண ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த வீட்டிற்கு சனி வரும் பொழுது இந்த 3 விஷயங்களும் தன்னுடைய நண்பன் வீட்டில் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவார். துலாம், நீங்கள் யார்? சுக்கிரனுடைய அதிபதி தான், அதனுடைய ராசி தான் நீங்கள். சுக்கிரன் தான் உங்களுடைய அதிபதி. சுக்கிரன் சனிக்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம். தன்னுடைய நண்பன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு கிருஷ்ணர் எப்படி குசலனுடைய வறுமையை போக்குவாரோ அது மாதிரி இப்போ சனி பகவான் உங்களுடைய துலாம் வீட்டிற்கு உங்களுக்கு சொத்து பத்துக்களை உண்டாக்குவார். உங்களுக்கு அதிகப்படியான கடன்கள் ஏதாச்சும் சிக்கல்கள் இருந்தால் அதை நீக்குவார். உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு பெற வைப்பார். அல்லது உங்களுடைய அப்பா வழி அம்மா வழி சொத்துக்களால் ஆதாயம் பெற வைப்பார். அதாவது வெறும் அது அசையா சொத்துக்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நகைகளாக கூட இருக்கலாம், அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் புதிதாக நகை வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் அபரிதமாக எதுவும் சொல்லலை, அதுதான் நடக்க போகுது. இதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உணர்வீர்கள். கூடுதலாக குருவும் என் பங்குக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் அதிகப்படியான வருமானம் வருவதற்கான வாய்ப்பை தரேன் அப்படிங்கிறாரு. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் தரேன் அப்படின்னு நிற்கிறாரு 10ஆம் வீட்டிற்கு. ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதி செய்கின்றன கிரக நகர்வுகள். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சரி, 2027 பொறுத்த வரைக்கும் சரி, சனி உங்களுக்கு நல்லதே செய்ய காத்திருக்கிறார். பயப்படவே வேண்டாம். முடிந்தால் நீங்கள் திருநள்ளாறு சென்று வாருங்கள், அல்லது சுக்கிர கஷேத்திரமான ஸ்ரீரங்கமோ அல்லது திருப்பதியோ அல்லது உப்பிலியப்பன் கோயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் கூட நீங்கள் சென்று வரலாம். விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன பண்ண போகுது? அர்த்தாஷ்டம சனி மொத்தமாக விலகிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடியே விலகுனுச்சுன்னு சொன்னாங்க. என்னென்ன விலகுனுச்சோ தெரியலங்க, ஒன்றும் நல்லதே நடக்கலைங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நடக்க போகுதுங்க. இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் நடக்கலை தான், பட் வாக்கிய ரீதியாக உங்களுக்கு முழுமையாக இனிமேல் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது, இனிமேல் உங்கள் பக்கம்தான் தீர்ப்பு சாதகமாகும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு முழுமையாக அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் இருந்து விடுபட்டு அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார். இவ்வளோ நாள் கெடுதல்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் முழுக்க நிற்க போகுது. இனிமேல் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய அளவுக்கு பணம் காசு ஏற்படுவது, பூர்வீக அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால நீங்கள் முன்னாடி பண்ண புண்ணியத்துக்கான பலன்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சொத்துக்களாகவோ பணங்களாகவோ சேரப்போகிறது. கூடுதலாக குரு பாக்கியஸ்தானத்தில் வேற இந்த வருஷம் முழுக்க உட்காந்துருப்பார். சனியோட சேர்ந்து அவரும் நற்பலன்களை தான் கொடுக்க போகிறார். அப்போ 2 கிரகங்களும் சேரும் பொழுது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாள் நல்லது நடக்கலை, இனிமேல் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு விட்டேந்தி மனப்பான்மையை விட்டுருங்க. டோட்டலாக நேர்மறை சிந்தனையோட ஒரு விஷயத்தை அணுகுங்க. கிரகங்கள் அதை தான் சொல்கின்றன. உங்களை பொறுத்த அளவுக்கு கெட்டது விலகி நல்லது நடக்கக்கூடிய காலத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராயிருக்கீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். கவலையே வேண்டாம். நிச்சயம் உங்கள் காட்டிலும் மழை பெய்ய போகிறது. அது சனியினால் மட்டுமல்ல, குருவினாலும் நிகழப்போகிறது. திருச்செந்தூர் ஸ்தலம் தான் உங்களுக்கான ஏற்ற ஸ்தலம்.
அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் அறுபடை வீடுகள் எந்த வீடுகளுக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் முருகனுடைய ஸ்தலங்கள் திருத்தணியோ திருப்பரங்குன்றமோ பழனியோ எங்கே வேணாலும் போகலாம். அதுவும் முடியலனாலும் உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் சென்று வழிபட்டுட்டு வாங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கப் போவதை நீங்கள் உணர ஆரம்பிக்கக்கூடிய தருணமாக அது இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. 7.5 சனி இப்போதாங்க உங்களுக்கு முழுமையாக விடுபடுது. இவ்வளோ நாள் 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? மழை விட்டும் தூவானம் விடாத குறையாக அங்கங்கே அடி விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துக்குள்ளாரே என்ட்ரு ஆகிடுறாரு மார்ச் 6ஆம் தேதி. அதுவும் ஆத்தன்டிக் பிளேஸ் யார்? சனி பகவானுக்கான ஸ்தலம் தர்பாண்யேஸ்வரர் திருநள்ளாறு ஸ்தலம். அங்கேயே மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிக்கான விழாவே கொண்டாட போகிறாங்க. கவலையே படாதீங்க, நல்லது நடக்க போகுது. முழுமையாக சனி விட்டு விலகுகிறார். இதில் என்ன ஒரு முரண்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். ஆனால் அவர் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். தன்னுடைய வீடாக இருந்தால் கூட கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்து கொள்வார், தனக்கே கொடுத்து கொள்வார். அந்த மாதிரி உங்களுடைய மகரத்திற்கு இவ்வளோ நாள் நல்லது பண்ண முடியலனாலும் இனிமேல் நல்லது நடக்கும். சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு தானே போவார். அந்த நன்மைகள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் ரீதியாக, அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஏகப்பட்ட நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்டு கழிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கீங்க, சேலரி ஹைக் எதிர்பார்த்தீங்க, கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்தீங்க, வியாபாரம் சுணக்கமாக இருந்துச்சுன்னா அந்த சுணக்க நிலை நீங்கி அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்க. சனி மட்டுமா காரணம்? கூடவே குரு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 7ஆம் வீட்டில் அவர் உட்கார்றாரு இல்லையா? அந்த 7ஆம் வீடுங்கிறது என்னது? உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ். அது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். அவங்களால ஆதாயங்கள் அடைய போகிறீங்க, நல்லது நடக்க போகுது. தெம்பாருங்க, நேர்மறையாக சிந்திங்க. பழைய குழப்பங்களை நினைத்து இது ஆகுமா அது ஆகுமா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள் வேண்டாம். நிச்சயம் நல்லதே நடக்கும். 2026 2027 முடியும் பொழுது உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கு, அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணரதான் போகிறீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிச்சயம் அது நடக்க தான் போகுது. அந்த பலன்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவுபட கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது அதை விடவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2.5 வருஷம் கழித்து இந்த பலன்கள் இருக்க போகிறதுல எல்லாமே மாறதான் போகுது இல்லையா? அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ஒரு சில பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் அதாவது பெயரை முழுசாக மாற்றாமல் எழுத்துக்களில் மட்டும் சின்னதாக மாற்றம் பண்ணி அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் உங்கள் விதியே மாறும். இதற்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எத்தனையோ விவிஐபிஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விவிஐபிஸ்க்குமே இயற்பெயர்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அந்த பெயர் இருந்தப்போ அதே திறமை இருந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஜெயிக்கலை. இப்போ பார்த்த சாரதின்னு ஒரு பேர் சொல்கிறேன். அவர் இன்னைக்கு உலக அளவில் நடிப்பின் இலக்கணமாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நடிப்பில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு மாஸ்டராக இருக்காருன்னு சொன்னால், பார்த்த சாரதியா யார் அவர் அப்படின்னா கமலஹாசனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதி. சிவாஜிராவ் கெய்க்வாட்னா டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவாஜிராவ்னு இருந்தப்ப ஏன் அதே வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல? அது திறமை இருந்தும். ஆனால் இந்த ரஜினிகாந்துங்கிற பேர் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்துறாரு. ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 150 கோடி 200 கோடி ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இத்தனை வயசை தாண்டியும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த வாய்ப்பெல்லாம் எது தருது? பெயர் நன்றாக அமையும் பொழுது உங்கள் தலையெழுத்தே மாறும். உங்களுடைய விதி பயன்படி நீங்கள் கொட்டும் பனியில் கடும் மழையில் நடந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு வாகனத்தை தரும், ஒரு ஜீப்பை தரும். உங்களுக்கு ஒரு ஹம்மர் ஜீப்பை கொடுத்து இப்போ நீங்கள் கொட்டுற மழையில் போங்கன்னா ஏன் போக முடியாது? உங்களால் ஊட்டி மலை மேலே கூட ஏறலாம் இல்லையா தைரியமா? அது மாதிரியான ஒரு வாய்ப்பை எண்கணித பெயர் உங்களுக்கு உருவாக்கி தரும். அவர்கள் பெற்ற வெற்றி உங்களுக்குமே சாத்தியம். அது 2026 அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரார். அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா குரு தான் வாக்காக இருந்து என் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு அந்த பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு பெயர் திருத்தம் ஆனதுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள், நான் கருவிதான் அப்படிங்கிறத எப்போதும் சொல்லுவேன்.
ஸோ உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏகப்பட்ட சிரமங்கள்ல இருக்குது சார், எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விமோச்சனமாக இந்த எண்கணித பெயர் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். பிறந்த தேதி ஒரிஜினல் பிறந்த தேதி தான் அனுப்பணும். சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதை அனுப்பிச்சி வைக்கவா சார்லாம் கேட்கக்கூடாது. ஒரிஜினல் மட்டும்தான் அனுப்பணும். இந்த 2 டீட்டெயிலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தான் நீங்கள் அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. முடிந்தவரை 3 நாட்களுக்குள்ளார முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். யாருக்கு அந்த 100 நபர்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் உடனடியாக 3 நாட்களுக்குள்ளார அந்த முதல் 100 நபர்களுக்கு நான் கொடுத்துட முடியும். அதன் பிறகு நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு வாரம் வரைக்கும் காத்து இருந்துட்டு பதில் வரலைன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைக்கிறேன். இதில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் லாபகரமாக இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில். உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க, குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். குழந்தைக்கு ஒருவேளை பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அவர்களுக்கான பலன்களை பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவில் மாத்திரம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கும் உங்கள் குழந்தைக்கான நேமுக்கும் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிலாக அனுப்புகிறேன். அதை சரி பாருங்க. முதல்ல நான் அனுப்புறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க, நிதானமாக கேளுங்க. சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கட்டண சேவை பற்றி அதில் சொல்லியிருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் என் மூலமாக எண்கணித பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய விதி மாறும் நேரம் வந்து விட்டது. தை பிறந்து இப்போ இந்த 2026 எண்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு வாய்ப்பையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம்.